வணக்கம். மெட்ரோ இன் டைனோ வித்தியாசமான சைஃபை டைட்டிலாக இருக்குது. டைனோ இன் மெட்ரோன்னு சொன்னால் கூட மீனிங் வரும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இந்தி வார்த்தை தினோ அப்படின்னு மற்றவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த மெட்ரோ இன் தினோ ஜூலையில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போதே நான் பார்த்துட்டேன். ஒன்று அன்றைக்கி படம் முடிஞ்சதும் வேறு சில வேலைகளில் பிஸி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சா கொஞ்சம் டூ மச்சான விஷயங்கள் படத்தில் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சில குழப்பங்களும் இருந்தது. சரி படம் ஓடிடியில் வரட்டும், ஒரு தடவை லைட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். இந்த வீக்கெண்ட் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தாச்சு. ஸோ இதோ என் மனசுக்குள்ளே நானே வாக்கு கொடுத்துக்கிற மாதிரி லைட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிவ்யூ. அண்ட் இது என்னுடைய தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ தான், ஓடிடி வாட்ச் கிடையாது. இதில் ஸ்பாய்லர்ஸ் இல்லை. நான் சொல்கிறது கான்டெக்ஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸ்டில் ஒரு சேஃப்டிக்கு ஸ்பாய்லர்ஸ் ஆகிடு. மெட்ரோ இன் தினோ ஒரு ஹைப்பர் லிங்க் படம். நீனா குப்தாக்கு 2 பொண்ணுங்க, கொங்கனா சென் சர்மா, சாரா அலி கான். நீனா அவங்க வாழ்க்கையில் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்க ஜேர்னியை சொல்ற கதை ஒன்று. தென் அவங்க முதல் பொண்ணு கொங்கனா சென் சர்மா, பங்கஜ் திரிபாதி ஒரு கப்பல், இவங்களுடைய கதை. ரெண்டாவது பொண்ணு சாரா அலி கான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் என்கவுண்டர்ல மீட் பண்ற ஆதித்யா ராய் கபூர், இவங்க 2 பேரோட ஒரு கதை. ஆதித்யாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அலி ஃபைசல், ஃபாத்திமா சனா ஷேக் ஒரு கப்பல், இவங்களுடைய கதை. தென் நீனாவுடைய ஸ்கூல் காலத்து லவ்வரான அனுபம் கேர், அவர் பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் கூடவே இருக்கிற அவர் மருமக, இவங்களுடைய கதை. இந்த எல்லா கதைகளும் இடமிருந்து வலம், வலம் இருந்து இடம், மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் கிராஸ்வேர்ட் மாதிரி கிறிஸ் கிராஸ் ஆகிறது தான் இந்த மெட்ரோ இன் தினோ. 5 விதமான கதைகள், எல்லாத்துலேயுமே ரிலேஷன்ஷிப், காதல், ஹியூமன் எமோஷன்ஸ், இதுதான் கோர். அண்ட் இவ்வளோ கேரக்டர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி, இவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், கான்ஃப்ளிக்ஸ், கான்வர்சேஷனு, இயக்குனர் அனுராக் பாசு எப்படி யோசிச்சிருப்பாரோ அப்படின்னே பிரமிப்பாக இருக்குது. இந்த கில்லர்ஸை பிடிக்கிற கொலகார படத்துலலாம் பெருசாக போர்டில் எல்லாம் ஓட்டிட்டு அப்படியே பெருசாக கோடெலாம் போட்டு லூன்லாம் வச்சு லிங்க் பண்ணியிருக்காங்களா, அவ்வளோ யோசிச்சிருவாங்க இருக்குது. ஏன்னா அவ்வளோ டென்ஸான ஒரு கதை இது. இப்படியான ரிலேஷன்ஷிப் ட்ராமாஸில் கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அது சில இடங்களில் கொஞ்சம் சீஸியாக இருந்தது, கேரக்டருக்கு மீறின ஃபிலாசபியாக இருந்தது. பட் பெரும்பாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் மியூசிக்கல் மாதிரி பாடல்கள் மூலமாக நிறைய விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க. ஒரு பாட்டு 2 பாட்டுலாம் இல்லை, கணக்கே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்குது. 22 பாடல்கள் இருக்குதுன்னு விக்கி சொல்கிறான். ஒரே நேர்கோட்டில் போன பறந்து போ படத்தில் இந்த மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நேரத்தில் பழகிடுச்சு. ஆனால் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண எக்கச்சக்கமான மெட்டீரியல் கொடுத்துக்கிட்டே போகிற இந்த படத்தில் இந்த வகை பாடல்கள் எனக்கு டோட்டலாக ஒர்க் ஆகலை. டூ மச்சாக கியூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா பாட்டும் வேற கேட்க ஒரே மாதிரி இருந்தது. அடுத்த டர்ன் ஆஃப். முதல்ல ஒவ்வொரு ட்ராக் கதையை பற்றி சடுன்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு ட்ராக்கோட கதையுமே கதையாக கேட்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குது. இதில் ஒவ்வொரு கதையுமே நம்ம சேட்டன்ஸ் கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தனித்தனியாகவே 5 படங்களை எடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. இதில் எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சது நல்லா காமிக்கலாக சுவாரஸ்யமாக ப்ராக்ரஸ் ஆகிற கொங்கனா பங்கஜ் திரிபாதியோட ட்ராக் தான். 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி அட்டகாசம். அண்ட் 2 பேருமே எப்பவும் போல ரொம்ப நாள் நடிச்சிருக்காங்க. இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ல இருக்கிற ஒரு கப்புள் ஸ்டோரி. 2 பேருக்குள்ளேயும் ஒரு வித கேப் இருக்கு. அதை சரி பண்றேன்னு பங்கஜ் திரிபாதி லூசுத்தனமா என்னமோ ட்ரை பண்ண அது அவருக்கே பிரச்சனை ஆயிடுது. இங்க இருந்து கொங்கனா அவர் இரிட்டேட் பண்ணி ஓட வச்சுட்டே இருக்காங்க. ஒரு கடத்துல திரிபாதி கேரக்டரை பார்த்தா நம்மளுக்கே பாவமா கூட இருக்கு. அண்ட் இந்த கதையோட க்ளோஷரும் கூட நல்லா இருந்தது. அடுத்தது நீனா குப்தாவுடைய ட்ராக். பட் இந்த ட்ராக் ப்ராக்ரஸ் ஆகிற விதம் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் தான், கொஞ்சம் டூ மச் ட்ராமா தான். ஆனா நீனாவும் அனுபம் கேரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதம் இந்த ட்ராக்கை டோட்டலாக என்ஜாயபுளாக மாற்றுது. அதுவும் நீனா பண்ணுற எக்ஸ்ட்ரா ஒரு ரோல், அதில் அவங்க காட்டுற நடிப்புலாம் செம்ம என்ஜாயபுளாக இருந்தது. இதில் நடுவில் சாஸ்வதா சாட்டர்ஜியும் உள்ள வர அங்கே உருவாகிற குழப்பம்லாம் எதிர்பார்க்காத நல்ல ஃபன். இதுக்கப்புறம் வருது அலி ஃபைசல், ஃபாத்திமா சனா ஷேக் ட்ராக். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. எமோஷனல் மெச்சூரிட்டியில் வெவ்வேறு லெவலில் இருக்கிற 2 பேர் லவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற கதை இது. இதில் அலி ஃபைசல் அந்த கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருக்கிற விதம் நல்லா இருந்தது. ஃபாத்திமாவுடைய நடிப்பும் சூப்பர். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேர் பண்ணுற விஷயங்களுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமாக வெறுப்பாக ஆரம்பிச்சிச்சா, ஒரு மாதிரி மெஸ்டப்பாக முடிச்சிடுறாங்க இந்த கதையை. இந்த கதையில் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸும் இருந்தது. அண்ட் இந்த படத்திலேயே ஓவர் சினிமேட்டிக்கான ஒரு ட்ராக்னா அது ஆதித்யா ராய் கபூர், சாரா அலி கானுடைய ட்ராக் தான். 2 விதமான நபர்கள் பை சான்ஸ் மீட் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள ஆரம்பமாகிற ரிலேஷன்ஷிப்னு ஒரு டெம்ப்ளேட். பட் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக நாங்கள் ஜென்சியை ரீச் பண்ணுறோம் பாருங்கன்னு ரொம்ப டெலிபரேட்டாக கண்ட்ரை விட எழுதப்பட்ட மாதிரி தான் இருந்தது இந்த ட்ராக். லிஸ்ட்டில் கடைசியாக வர்றது அனுபம் கேர், அவர் மருமக தர்ஷனா கதை. நீனாவோட கதை இதோட ஓவர்லேப் ஆகுது. ஸ்டில் இவங்க 2 பேருக்குமான ட்ராக் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னா தாட்டாவே கொஞ்சம் டூ மச் ட்ராமேட்டிக்காக அகைன் 80s படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஒரு காரணமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நடுவில் கொங்கனா பங்கஜ் திரிபாதியோட பொண்ணை வச்சு ஒரு சின்ன கதை சொல்லப்படுது. ஐடென்டிட்டி ரிலேட்டடாக அந்த ஒரு ட்ராக் தனியாக ஒன்று லைட்டாக போயிட்டு இருக்கு. எஸ், ரெலவெண்ட்டான விஷயம்னாலுமே கூட ஆல்ரெடி ஓவராலாக போகிற வண்டியில் எதுக்கு இன்னொரு சின்ன பொண்ணை வேற ஏற்றணும் அப்படின்னு இதோட அவசியம் எனக்கு சுத்தமாக புரியல.
ஒரு ஆப்ளிகேஷனாக மட்டுமே தெரிஞ்சது. மேபி இது வேற ஒரு படத்தில் இன்னும் கூட பெட்டராக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கலாம். ஆல்ரெடி மியூசிக்கை பற்றி நான் சொல்லிட்டேன். அபிஷேக் பாசு, அனுராக் பாசுன்னு 2 பேரும் சினிமாகிராஃபி பண்ணியிருக்காங்க. புகாதித்யா பானர்ஜி, சதீஷ் கவுடான்னு 2 பேர் எடிட் பண்ணியிருக்காங்க. 5 மெட்ரோ சிட்டிஸில் மாறி மாறி நடக்கிற சம்பவங்களை விஷுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைனும் சூப்பர், அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் டூ மச்சா இந்த ஆட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி அழகியல் பொங்கி வழியும் போது அது சில காட்சிகளில் எமோஷனலான சில விஷயங்களை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. கூட இந்த மியூசிக் வேற ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடிட்டர்ஸ் 2 பேரும் பின்னிருக்காங்க. ஏன்னா லிட்டரலாக பின்னிருக்காங்க. அவ்வளோ கதைகள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் பின்னி அசத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க். நல்லா ஒர்க் ஆகிற 2 கதைகள், சுமாராக ஒர்க் ஆகிற ஒரே ஒரு கதை, சுத்தமாக ஒர்க் ஆகாத 2 கதைகள்னு ஒரு மிக்சட் பேக்காக இருக்கிறதுனால படமும் மிக்சட் பேக்காக தான் இருக்கு. ஒருவேளை ஆந்தாலஜியா இந்த கதை, இந்த படம் இன்னும் கூட பெட்டராக ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரக்டர்ஸ், சம்பவங்கள் ஹைப்பர் லிங்க் ஆகும்போது எல்லாமே ஆர்கானிக்காக ஃபீல் ஆகலை. சில இடங்கள் அன்கன்வின்சிங்காக இருக்கும்போது அதோட லிங்க் ஆகிற மற்ற விஷயங்களும் தான் பாதிக்குது. அங்கே நம்ம கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுறோம். அண்ட் மெச்சூரான விஷயங்களை பேசுகிற எல்லா கதைகளுமே சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது மெச்சூர்டாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே பாராட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி தான் இந்த படத்தோட 2 கதைகள் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் டூ மச்சான இன்ஃபர்மேஷன், டூ மச்சான கேரக்டர்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ஓடிடியில் நிறுத்தி பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. முன்னாடி பின்னாடிலாம் போயிட்டு வரலாம். பட் சப்டைட்டில்ஸ் உதவியோட தியேட்டரில் பார்க்கும்போது ப்ராசஸ் பண்ண கண்டிப்பாக டைம் எடுத்துச்சு. அதை ப்ராசஸ் பண்ணும்போதே அடுத்த கதை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால சில இடங்கள் டிஸ்ட்ராக்டடாகவும் இருந்தது. மொத்தத்தில் இந்த மெட்ரோ இந்தினோ வெப் சீரிஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ணுற ஜென்ரேஷனுக்காக 8 மணி நேர கண்டென்ட்டை 2.25 மணி நேரத்துக்கு அனுராக் பாசு கன்சைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது யார் எந்த சிச்சுவேஷனில் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா கண்டிப்பாக இது மொக்க படம்லாம் இல்லை, ரொம்ப சின்சியராக எக்கச்சக்கமான தாட் போட்டு எடுக்கப்பட்டிருக்கிற படம். அதனால தான் என்னால் இதை டக்குன்னு தள்ளிவிட முடியல. ஸ்டில் ஒரு ஆந்தாலஜியாவோ அல்லது இதுலேயே 2 கதைகளை தூக்கிட்டோ இன்னும் கூட ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா எனக்கு இந்த படம் பெட்டராக ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட இந்த படம் ஓடிடியில் ரசிக்கப்படலாம். எனக்கு தியேட்டரில் இந்த லெவல் தான் ஒர்க் ஆச்சு. அதை தான் நான் இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. UA 16+ ரேட்டிங் என்பது சரியே.